அடிக்கடி விரதம் இருப்பவரா நீங்கள்? அப்போ விரதம் முடிந்தவுடன் நீங்க சாப்பிட வேண்டிய உணவு இதுதான். மாற்றுவதால் உடலில் ஏற்படும் கோளாறை பாருங்க. விரதம் என்பது சமீப காலங்களில் பலரும் பின்பற்றும் ஒரு உணவு முறை. குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு பிறகு மட்டுமே உணவு உண்பது என்பது இந்த முறையின் மைய கோட்பாடாகும். இதனால் உடல் நல்லெண்ணெய் எரிபொருளாக கொழுப்பை பயன்படுத்த தொடங்குகிறது. இது எடை குறைக்க உதவுவதுடன் பலருக்கு உடலை சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுகிறது. ஆனால் சிலருக்கு விரதத்தின் போதெல்லாம் ஒரு சில உடற்பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக தலைவலி, வாயு தொல்லை, கண் சுழற்சி, சோர்வு, கவனம் குறைபாடு போன்றவை பொதுவாகவே காணப்படுகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். முதன்மையான காரணம் உடலில் சர்க்கரை அளவு குறைவதுதான். நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது உடல் உள்ளிருக்கும் கார்போஹைட்ரேட்டை இழந்துவிடும். இதனால் உடல் திடீரென குளிர்ச்சி அடையும். தலைவலி ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். சிலருக்கு கை குலுங்கும் நிலை உருவாகக்கூடும். வாயு தொல்லை ஏற்படுவதற்கும் சரியான காரணம் இருக்கிறது. சிலர் விரதத்தின் போது ஒரே நேரத்தில் அதிகம் சாப்பிடும் பழக்கத்தில் இருக்கிறார்கள். இது செரிமான கோளாறு ஏற்படுத்தும். குறிப்பாக காரசாரமான உணவுகள் அல்லது எண்ணெயில் பொரித்தவை சாப்பிடும்போது வாயு உருவாகும். இதற்கு தீர்வு என்ன? விரதத்தை திட்டமிட்டு பின்பற்ற வேண்டும். அதிக நீர் குடிக்க வேண்டும். காலை நேரத்தில் தேன் கலந்து தண்ணீர் அல்லது எலுமிச்சை நீர் குடிப்பது நல்லது. இது உடலை தயார் செய்யும். உணவு இடைவெளியில் உடல் டீடாக்ஸ் ஆகும். இதனால் அது ஒரு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது. விரதம் தொடங்கும் முன் மற்றும் முடிந்தவுடன் சாப்பிடும் உணவுகள் மிகவும் முக்கியம். அதிக நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள், சத்துணவுகள் ஆகியவற்றை தேர்ந்தெடுப்பது சாலச் சிறந்தது. குளிர்பானங்கள், அதிக கெஃபைன் அடங்கிய பானங்களை தவிர்த்தல் வேண்டும். தலையில் வலி ஏற்பட்டால் உடனே மருந்து வாங்குவது தவறானது. முதலில் ஒரு தேநீர் குடித்து பார்த்து நிம்மதியான இடத்தில் ஓய்வெடுப்பது நல்லது. பரபரப்பான வேலை, மன அழுத்தம் மற்றும் நீர்ச்சத்து குறைவும் தலைவலிக்கு காரணமாக இருக்கலாம். வாயு தொல்லைக்கு தீர்வாக சீரகம், ஓமம், இஞ்சி போன்றவற்றை வெந்நீரில் கொதிக்க வைத்து குடிப்பது நல்லது. இது குடல் நன்றாக செயல்பட உதவும். வேறு மருந்துகள் தேவையானால் மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும். விரதம் மேற்கொள்ளும் போது உடலை மட்டும் அல்ல, மனதையும் தயார் வைத்துக் கொள்வது அவசியம். நேரத்தை தவறாமல் சீராக உணவுகளையும் ஓய்வையும் பேணுவதன் மூலம் விரதத்தின் முழுமையான நன்மைகளை நம் வாழ்க்கையில் காணலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.